ஏஜும் கருத்து இதுக்கு நம்ம கூட ஷேர் இருக்காங்க. ஆப்டிடியூட்ல இருந்து பெர்சன்டேஜ் வந்து பேஸ்ட் ஆன் salary டாபிக் வந்து ரெண்டு क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन Radha spent 40% of her salary on food, 20% on house rent, 10% of entertainment and 10% on conversions. If her saving at the end of the month or rupees 1500, then her salary per month is in rupees. ஓகே, ராதா வந்து 40% ஆஃப் salary வந்து ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. 20% ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் 10% என்டர்டைன்மெண்ட்டுக்கும் அண்ட் 10% கன்வீனியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா ₹500. இஃப் ஹர் சேவிங் அட் த எண்ட் ஆஃப் ஹர் மந்த் அவங்களோட சேவிங் எவ்வளோ இருக்குன்னா ருபீஸ் வந்து 1500ன்னு சொல்கிறாங்க. தென் ஹர் சேலரி பர் மந்த். அப்போ ராதாவோட ஒரு மாதம் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து சேலரினாலே பேஸ் வேல்யூ நம்ம பர்சன்டேஜ்னா பேஸ் வேல்யூ 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்போ ஸ்டெப் என்னன்னா நம்ம பேஸ் வேல்யூ வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த 100லேருந்து நம்ம இதெல்லாம் மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்னன்னா 100லேருந்து 40% 40%னா 40 தான் ஃபுட் அண்ட் 20% ஆஃப் ஹவுஸ் ரெண்ட். இதை 20 மைனஸ் பண்ணுறோம் அண்ட் இதில் 10 மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அண்ட் இந்த 10 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 100 minus 60, 70, 80, இப்போ 20 தான் ரிமைனிங். இதுதான் உங்களோட சேவிங் பர்சன்டேஜ். இப்போ இந்த சேவிங் இப்போ என்ன கூட சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா இஃப் ஹர் சேவிங் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் ₹1500. இந்த சேவிங்கோட வேல்யூ வரும்னா 1500 சொல்கிறோம். இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் வச்சுருக்கோம். அந்த பர்சன்டேஜ் 20% தான் நம்மளோட சேவிங். அது ருபீஸும் கொடுத்துருக்காங்க 1500. அப்போ 20% வேல்யூ எவ்வளோனா 1500. இப்போ அவங்களோட ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு மாதம் சம்பளம் வந்து நம்ம 100% வச்சுக்கலாம். அப்போ 100% வந்து எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 20% வந்து 1500ன்னு சொல்லிட்டாங்க. 100% வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் அதோட கண்டிஷன். இப்போ அதுக்கு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். x is equal to 1500 into 100 divided by 20. போட்டோம்னா 0 0 x is equal to 7500 கிடைக்குது. இதான் வந்து ராதாவோட ஒரு மாதம் சேலரி. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வேல்யூவை 100ன்னு வச்சுக்கிறோம். 100லேருந்து இந்த செலவெல்லாம் மைனஸ் பண்ணிகிட்டே வரும். என்னென்ன இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னா ஃபுட்டுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து செலவு பண்ணுறாங்க. ஃபுட்டுக்கு வந்து 40%, 40 மைனஸ் பண்ணுறோம். ஹவுஸ் ரெண்ட்டுக்கு 20 மைனஸ் பண்ணுறோம். 10 வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு 10 வந்து கன்வீனியன்ஸ் மைனஸ் பண்ணிவிட்டு அது வந்து 100%லேருந்து அதோட மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் எவ்வளோன்னா 20. இதுதான் நம்ம வந்து சேவிங் அப்படின்னு சொல்கிறோம். செலவெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது தான் சேவிங். இந்த சேவிங்கோட அமௌண்ட்டை வந்து 1500ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20% இஸ் ஈக்குவல் டு 1500. அப்போ மொத்தம் 100% சேலரி தான் வந்து மொத்த சேலரி. 100% வந்து எவ்வளோ சேலரின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500 into 100 டிவைட் பை 20 நமக்கு கிடைக்கும். அதோட வேல்யூ என்னன்னா 7500 வந்து கிடைக்கும். Next question. Kishan spends 30% of his salary on food and donates 3% in charitable trust. He spent ₹2310 on their two items. Then total salary for that month is. என்னன்னா கிஷான் வந்து 30% ஆஃப் சேலரி வந்து ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் டொனேட்ஸ் 3% இன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதுவுமே வந்து டொனேட்னாலுமே ஸ்பெண்டுன்னு தான் அர்த்தம். இப்போ என்னன்னா 30% டொனேட் பண்ணுறது இது வந்து ஃபுட்டுக்கு, 3% வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறாங்க. தென் ஹி ஸ்பெண்ட்ஸ் ₹2310 ஆன் திஸ் ஐட்டம். இதோட இந்த ஐட்டமோட வேல்யூஸ்லாம் எவ்வளோ ருபீஸில் கொடுத்துருக்காங்க 2310ன்னு கொடுத்துருக்காங்க. தென் டோட்டல் சேலரி ஃபார் தட் மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா இதில் வந்து நம்ம பேஸ் வேல்யூ 100 வச்சு மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேவிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. சேவிங்னா ரிமைனிங். இப்போ மொத்த சேலரியிலேருந்து இந்த செலவு போக மிச்சம் இருக்கிறத நமக்கு சேவிங் சொல்கிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பெண்டோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை சேவிங்கோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெண்ட்னா என்னன்னா அந்த இதை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அந்த செலவோட அமௌண்ட் மட்டும் தான் பார்க்கணும்.
அப்போ 30 ப்ளஸ் 3 அப்படின்னா 33%. இப்போ இந்த 33%ஓட வேல்யூ எவ்வளோனா rupees 2310. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, then the total salary for that month. total salary எவ்வளோ, நம்ம 100% வச்சுக்கிறோம், அதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 2310 into 100 divided by 33. இது நம்ம போடும்போது என்ன கிடைக்கும்னா 7000 வேல்யூ. இந்த 7000 தான் வந்து கிஷானோட ஒரு மாதம் சேலரி. இப்போ இதில் என்னென்னா சேவிங்னால 100லேருந்து இந்த மைனஸ் பண்ணிக்கிறோம், ஸ்பெண்டட் அமௌண்ட் கொடுக்குறனால எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை போட்டுட்டு அதோட டோட்டல் சேலரியை நம்ம கண்டுபிடிக்கிறோம்.